இப்போ நல்லா பாரு, ஒரு ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் பார்த்தோமா? ஸோ எதுக்காக இந்த ஃபார்முலா கொண்டு வந்து அதை வச்சு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இங்கே இருக்கும். சரியா, நம்ம எனர்ஜி கண்டுபிடிக்கணும், அதனால தூக்கி மேலே போட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நல்லா பாரு, உனக்கு ஒரு சில ஃபார்முலா. Q is equal to என்ன? CV. ஃபென்டாஸ்டிக். எனர்ஜி எவ்வளோ? half CV ஸ்கொயர், இல்லைன்னா Q ஸ்கொயர் பை 2C, அப்படி இல்லைன்னா half Q இன்ட்டு சாரி V இன்ட்டு C. V இன்ட்டு C. இது எல்லாமே 3 ஃபார்முலா எழுதி போட்டேனா? எஸ். ஓகே, இப்போ நல்லா பாரு, n small capacitor, each of capacitance small c. என்னமா q க்கு பதிலா நீ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்குவே, டெரிவேஷன் மாதிரி தான். சரியா, புரிஞ்சா? அந்த டவுட் முடிஞ்சா? இப்போ நல்லா பாரு, என்கிட்ட எத்தனை கெப்பாசிட்டர் இருக்கு? n நம்பர் ஆஃப் ஸ்மால் கெப்பாசிட்டர்ஸ் இருக்கு. அது பாரு, ஸ்மால் கெப்பாசிட்டர்ஸ், சம் n நம்பர் ஆஃப் ஸ்மால் கெப்பாசிட்டர்ஸ். எல்லாத்தையும் கம்பைன் பண்றேன். என்ன பண்றேன்? இப்போ நல்லா பாரு, ஒரு கெப்பாசிட்டர்ட்ட ஒரு சம் ஸ்மால் சார்ஜ் Q இருக்குன்னு வச்சுக்கோ. எவ்வளவு சார்ஜ் இருக்கு? ஸ்மால் சார்ஜ் Q இருக்கு. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பெரிய கெப்பாசிட்டர் செய்யறேன்னு வச்சுக்கோ. இப்போ டோட்டல் சார்ஜ் எவ்வளவு? நல்லா பாரு, ஒருத்தவன்ட்ட எவ்வளவு சார்ஜ் இருந்துச்சு? one test small q charge இருக்கு, one test small q, one test small q, one test small q, one test small q, small q, small q. வெரி குட். அப்ப டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? ஏன்னா எல்லாம் n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஏற போகுது. அப்ப டோட்டல் சார்ஜ் ஸ்கேலர் குவான்டிட்டியா வெக்டரா? அப்ப எல்லாமே ஆட் அப் ஆகுமா ஆகாதா? அப்ப டோட்டல் சார்ஜ் எவ்வளோ வரும்? n டைம்ஸ் q. ஆமாவா இல்லையா? எனி டிஃபிகல்ட்டி? அப்ப ஓகே, அப்ப கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னால ஒரு இதோட சார்ஜ் Qன்னு சொன்னா, சரியா, என்னோட Q டேஷ் எவ்வளோ இருக்கும்? n டைம்ஸ் Q. புரியுதா? இப்போ நல்லா பாருங்க, இதோட ரேடியஸை இந்த இதை மட்டும் மேக்னிஃபை பண்ண, இதோட ரேடியஸை வந்து சம் ஸ்மாலார் எடுத்துக்கிறேன். இதோட ரேடியஸ் சம் கேபிட்டல் ஆர். இந்த ஸ்மாலாருக்கும் கேபிட்டலாருக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுமா? எல்லாமே சொல்லு. நல்லா பாரு, சரி விடு. இந்த ஒரு ஸ்பியரோட வால்யூம் எவ்வளவு? 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப். கரெக்டா? இந்த n நம்பர் ஆஃப் ஸ்மாலர் பாடி சேர்ந்து n நம்பர் ஆஃப் பாடி இருந்துச்சா? அப்ப டோட்டல் வால்யூம் எவ்வளோ? இது சேர்ந்தா ஒரு பெரிய ஸ்பியர் கொடுக்குதா? ஸ்கொயரா? அப்ப r ஓட வேல்யூ என்ன? கரெக்டா? புரியுதா? any difficulty? r is equal to n power 1/3 times small r. எல்லாமே நோட் பண்ணலனாலும் அந்த கடைசி ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோ. புரியுதா? டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்கும்? n டைம்ஸ் ஆயிரும். டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? n பவர் 1/3 டைம்ஸ். ஓகே, எஸ். கொஞ்சம் சீக்கிரமா ரிஃபாஸ். கியூப் ரூட் ஆஃப் n போடு, n போடாது. சரி, இப்போ என்னோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா என்ன? கரெக்டா? இது முன்னாடி இருந்தது. இப்ப புதுசுக்கு எவ்வளவு இருக்கும்? ரேடியஸ் எவ்வளவு டைம்ஸ் ஆச்சு? எஸ், கேபிட்டல் ஆர். இப்ப கேபிட்டல் ஆருக்கு ஸ்மால் ஆருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? நல்லா பாரு, இந்த டேர்ம் சேர்த்துனா சீனு போட்டுக்கலாமா? அப்ப சி டேஷ் பார்த்தனா எனி டிஃபிகல்ட்டி? கெப்பாசிட்டன்ஸ் முடிஞ்சா? நெக்ஸ்ட் வோல்டேஜ் எப்படி எழுதிக்கலாம்? Q/C. கரெக்டா? ஸ்டார்டிங்ல சார்ஜ் Q, பொட்டன்ஷியல் C. இப்போ என்னோட புது V டேஷ் எவ்வளவு இருக்கும்? Q'/C'. Q டேஷ் எவ்வளோ? n டைம்ஸ் Q. C டேஷ் எவ்வளோ? n பவர் 2/3 டைம்ஸ்
q by c. அப்போ v dash பார்த்தனா any difficulty? சரியா? இதை வச்சு பார்த்தோன்னா 5-6 வருஷம் கொஸ்டின் வந்திருக்கு. அதில் 2-3 வருஷம் பார்த்தோன்னா ஒரே கொஸ்டின் நம்பரை மாற்றாமல் வந்திருக்கு. சரியா? புரியுதா? சி டேஷ் வி டேஷ் கியூ. ஃபைனலாக எனர்ஜி. எனர்ஜிக்கு ஏகப்பட்ட ஃபார்முலா யூஸ் பண்ணு. என்ன ஃபார்முலா வேணும் சொல்லு. ஹாஃப் CV ஸ்கொயர் வந்து ஈஸியாக இருக்கும், எல்லாருக்குமே அது ஞாபகம் இருக்கும். ஹாஃப் CV ஸ்கொயர் கரெக்டா? இப்போ இ டேஷ் என்ன ஆயிரும்? எனக்கு இ டேஷ் வேணா இ டேஷ்னு வச்சுக்கோ, இல்லை எனர்ஜினால யூ போடுறேன்னா யூன்னு போட்டுக்கோ. அதுவும் யூ டேஷ் ஈக்குவல் டு ஹாஃப் சி டேஷ் வி டேஷ் ஸ்கொயர். சி டேஷ் எவ்வளோ? சி. வி டேஷ் எவ்வளோ? உட்காந்து சிம்பிளிஃபை பண்ணு. நல்லா பாரு. n பவர் 2/3 ஸ்கொயர் 4/3 4/9 முகேஷ் n பவர் 2/3 ஸ்கொயர் பண்ணா என்ன? 4/3 2/3 4/3 into 2 4/3 4/3 9 see 4/9 4/3 இப்போ ஹைலைட் தெரியுமா? கடைசியில் ஆன்சர் 5/3 வரும். சம்பத் வந்து சொல்லுவேன், நான் அப்பயே சொன்னேன். இப்போ நல்லா பார்த்துக்கோ, 2/3 ஸ்கொயர் இருக்கு, பட் இது பவர்ல இருக்கனால நம்ம மல்டிப்ளை இதாக பண்ணும். அப்போ n பவர் 4/3 இன்டூ v ஸ்கொயர். நல்லா பாரு, ஹாஃப் சி வி ஸ்கொயர். இதுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? முன்னாடி இருக்கிற எனர்ஜி. இது ரெண்டு என்ன ஆயிடும்? அப்ப புது எனர்ஜி. புரியுதா? சம்மத் சொல்லுவான்னு நானும் சொன்னேன். இல்லை, எனக்கு இந்த ஃபார்முலா பிடிக்கல, எனக்கு வேற ஃபார்முலா ப்ரூவ் பண்ணுங்க. ஹாஃப் q ஸ்கொயர் பை சி. ஓகேவா? அப்போ u டேஷ் பார்த்தனா ஹாஃப் q பதிலா n டைம்ஸா? கரெக்டா இல்லையா? அப்போ n ஸ்கொயர் q ஸ்கொயர் n பவர் 1/3 c. இதை சிம்பிளிஃபை பண்ணா 2 மைனஸ் 1/3 5/3. அப்போ n பவர் புரியுதா? அப்போ சேம் ஆன்சர் தான் வருது. சரியா? இல்லை எனக்கு இது பிடிக்கல, நான் வந்து ஹாஃப் q இன்டூ v போடுவேன். அது போட்டுக்கோ. q-ஓட வேல்யூ என்ன? v-ஓட வேல்யூ 2/3. அப்போ n இன்டூ 2/3. அப்போ n 1 + 2/3. அங்கே அவள் தலையில் எழுதியிருக்கு எல்லாமே. எனக்கு பயங்கரமாக கண் சொக்குதுன்னு அப்படியே தூங்கிடுறேன். இல்லை எங்கள் பக்கத்து வீட்டு ஆன்ட்டிகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். புரியுதா? எல்லா ஃபார்முலாவும் ஒரே இடத்துல நான் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துட்றேன். q dash is equal to n times q. Capacitance is equal to n power 1/3 times C. bro very over c ulle over c n power n power 2/3 times. நல்லா பாரு, c into v இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண மொத்தம் என்ன வருதான்னு பாரு. Yes. வருதா? Yes ma'am. இதையும் மல்டிப்ளை பண்ண Power 1. c into eq. ஆப்வியஸ்லி நான் v எதுலேருந்து டிரைவ் பண்ணேன்? இது ரெண்டு டிவைட் பண்ணி தானே டிரைவ் பண்ணேன். புரியுதா? அதான் நானும் சொல்ல அந்த யூவில டிஃபரன்ஸ். ஏன் வாய் பேச மாட்டேன்? bro இங்கிட்ட என்ன இருக்கோ அதேதான் இங்கிட்ட இருக்கு, பட் நடுவுல அந்த n பவர் நம்பர் என்ன ஷார்ட்கட்? அதுக்கு மேல என்ன ஷார்ட்கட்? இந்த இப்படி நடந்து போய் அப்படி திரும்பினா உன் வீடு வந்துடும். இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. நல்ல பட் எத்தனை ஸ்பியர் இருக்கு? 27. அப்ப n is equal to எவ்வளோ? 27. ரேடியஸ் எவ்வளோ? 3 மில்லிமீட்டர். சார்ஜ் எவ்வளோ? 10 pico coulomb.
பிக்கோ கூலும்னு சொன்னாலும் சரி 10 பவர் -12 கூலும்னு சொன்னாலும் சரி. ஓகேவா? ஒன்ட்ட கெப்பாசிட்டன்ஸ் கேட்குறாங்க, பொட்டென்ஷியல் கேட்குறாங்க. சரியா? கெப்பாசிட்டன்ஸும் பொட்டென்ஷியலும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இனிஷியல் பொட்டென்ஷியல் தெரியணும். அப்போ சியோட ஃபார்முலா என்ன? QV CV C is equal to C dash by N by M power 1. C is equal to 4 pi epsilon naught R. கரெக்டா? இப்போ நல்லா பாரு, 4 pi epsilon naught வேல்யூ தெரியாது, ஆனால் எனக்கு 1/4 pi epsilon naught வேல்யூ தெரியும். 1/9 into 10 power 9. அப்போ நல்லா பாரு, 4 pi epsilon naught தானே வரும். 1/4 pi epsilon naught is equal to 9 into 10 power 9. இதை இங்கே கொண்டு வந்து அங்கே கொண்டு போயிரு. 1/9 into 10 power 9 is equal to ரேடியஸ் எவ்வளோ? 3 into 10 power -4. அப்போ சிம்பிளிஃபை பண்ணா இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா bro -3 சாரி நம்ம டோட்டலாக கொண்டு போய் உக்காந்துட்டேன். Sorry, நான் தப்பா சொன்னேன். சரியா? இதை நீ சிம்பிளிஃபை பண்ண 1/3 into 10 power -12 -3 -9 தானே. நான் இந்த மைக்ரோ பார்த்தோன்னு உக்காந்துட்டேன், அங்கே பிக்கோ ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? கெப்பாசிட்டன்ஸ் முடிஞ்சுச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்? சி டேஷ் வேணும்னா 27 கேட்குறான். சி டேஷ் ஃபார்முலா என்ன? M power 1/3 என்ன எவ்வளோ? 27 root cube root of 27 3. நல்லா பாரு, 27 பவர் 1/3 3 3 யூ வந்து Option B. முடிஞ்சா? புரியுதா? சரி, வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? வோல்டேஜோட ஃபார்முலா என்ன? நான் நீட்ல இருந்து லீவ் ஆயிடுச்சு. எப்போ லெஃப்ட் ஆச்சு? இப்பதான் பாக்குறேன். இங்கே குடியிலே போட்டுருப்பாங்க left at 1921 just now கால் பண்ணாதீங்க. ஒரு புது பேர் இருக்காங்க. ஓகே, இதுதானே கரெக்டான ஃபார்முலா? V is equal to Q by C. அப்போ V dash பார்த்தனா Q dash by C dash. நல்லா பாரு, ஒரு சார்ஜோட இவ்வளோ வேல்யூ. என்கிட்ட n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குமே, சார்ஜோட ஃபார்முலா n டைம்ஸா? அடி வாங்க போகிற சம்பளம். 10 பவர் -12 டிவைட் பை கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ வந்துச்சு? 10 power 1 -1 27 voltage. முடிஞ்சா? Correct. போதுமா? We got it. எனி டிஃபிகல்ட்டி? No, no. இப்போ இதான் கொஸ்டின். ஃபைண்ட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் அ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் ரேடியஸ் ஆர் சார்ஜ் கியூ. உன்ட்டு என்ன கேட்குறாங்க? எனர்ஜி எவ்வளோன்னு கேட்குறாங்க. எனர்ஜி ஃபார்முலா என்ன? ½ CV². ஆன்சரில் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் கொடுக்கல. அப்போ வோல்டேஜ்க்கு வந்து நான் எப்படி எழுதிக்கலாம்? KQ² By R. R square. A square Oh, V square. இல்லைன்னா எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸும் வேணாம். அப்போ நான் வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதில் பாரு, ½ Q² போட்டு அது வேஸ்ட்டு. ஏன் வேஸ்ட்டு? எனக்கு சிஏ இருக்கக்கூடாது. Q V square. இல்லைன்னா அப்படி பண்ணலாம், இவன் சொல்கிற மாதிரி எழுதிக்கலாம். Q² C. அப்போ சிக்கு பதில் என்ன போட்டுக்கோ? 4 pi epsilon naught R. சரியா? அப்போ இதை ஃபார்முலாவில் போட்டேன்னா ½ Q². சிக்கு பதில் என்ன வரும்? 4 pi epsilon naught R. முடிஞ்சா? 4 2 சரி. இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா ½ QV. கரெக்டா? ஃபார்முலா 3 ஃபார்முலா தாண்டா கொடுத்தேன். ½ CV² Q² இல்லைன்னா Q into V. அப்போ விக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? 1/4 pi epsilon naught Q by R. Q into Q அதே ஆன்சர் வருதா? நீங்க அப்போ Q V square. அது வச்சு ட்ரை பண்ணு. ½ CV². சிக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? 4 pi epsilon naught R. விக்கு பதிலா K². கரெக்டா? Q² by R². இப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ பார்த்தனா இது ஒன்று கூட கேன்சல் ஆகும். எப்படி? நல்லா பாரு, RR கேன்சல். அப்போ இங்கே ஒரு கேவோட வேல்யூ இருக்குமா? 1/4 epsilon naught Q square by R.
இந்த 3 ஃபார்முலால ப்ரூஃப் பண்ணிட்டேனா ஓகே புரியுதா?